அறிஞர் அண்ணாவின் 117வது மலைக்கோட்டை மாநகரில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சமூக போராளி நம் தலைவர் அவர்களுக்கும், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், முதன்மை செயலாளர், நம் இயக்கத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கும், மேடையில் இருக்கும் இயக்க முன்னோடிகள், நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் அன்பு மாலை வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் முதல் நிகழ்வாக கொடியேற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. 65 அடி கம்பத்தில் நம் இயக்கத்தின் கொடியை நான் ஏற்றுவதற்கு வாய்ப்பு தந்த தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கும் என் அன்பு நன்றிகள். கொடிதான் ஒரு இயக்கத்தின் உயிர் நாடி. மதிமுக கொடிக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு மகத்துவம் இருக்கிறது. சிகப்பு, கருப்பு, சிகப்பு என்று நம் கொடியை எப்படி பார்த்தாலும், ஏன் தலைகீழாக திருப்பி போட்டாலும் அது தன்மை மாறாது. சிகப்பு, கருப்பு, சிகப்பாகத்தான் இருக்கும். தோழர்களே, நம் இயக்கமும் அப்படித்தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் மதிமுக என்ற தனித்துவம், கொள்கை, கோட்பாட்டில் உறுதியாக நாம் இருப்போம். என் அன்பு தோழர்களே, அடிப்படையில் நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். கர்ப்பிணி பெண்கள் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டால், நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது தொப்புள் கொடியை தான். தொப்புள் கொடிதான் அம்மாவையும் குழந்தையும் இணைக்கும் இணைப்பு பாலம். குழந்தைக்கு உணவு, ஆக்சிஜன் அது மூலயமா தான் வரும். தொப்புள் கொடி நல்லா இருந்தால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். குழந்தைக்கு எப்படி தொப்புள் கொடியோ அப்படித்தான் ஒரு இயக்கத்திற்கு கொடியும் முக்கியம். நாம் பயணங்களின் போது நம் கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நம் இயக்கம் உயிர்ப்புள்ள இயக்கமாக, அந்த பகுதியில் இருக்கும் நம்மளுடைய தோழர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு அடையாளம். அது கம்பத்தில் கொடி பறந்தால் பெருமை, காரில் கொடி பறந்தால் மகிழ்ச்சி. அந்த கொடியை எப்பொழுதும் நம்மோடு வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? நாம் நினைத்தோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணன் துரை வைகோ. தோழர்களே, நமது கொடியை, சிகப்பு, கருப்பு, சிகப்பு கொடியை நமது அண்ணன் துரை வைகோ தனது வலது தோள்பட்டையில் தன் இதயத்திற்கு பக்கத்திலே அவர் கட்டியிருக்கிறார். நமது இயக்கத்து கொடியை வலது தோள்பட்டையில் அவர் இதயத்திற்கு பக்கத்திலே அவர் கட்டியிருக்கிறார். நாடாளுமன்றம் செல்கிறார். அங்கே இருக்கிற எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இது என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள். இதுதான் மதிமுகவின் கொடி, இதுதான் எங்களது அடையாளம் என்று சொல்கிறார். தோழர்களே, வழிநெடுக நீங்க பார்த்திருப்பீங்க, திருச்சி மாவட்டத்தில் 10,000 மதிமுக கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. மலைக்கோட்டையில் மட்டும் மதிமுக கொடியை முதன்மை செயலாளர் பறக்க விடவில்லை. கடந்த ஒரு வருடத்தில் இந்தியா முழுவதும் நமது கொடியை அடையாளப்படுத்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள் அண்ணா. என் அன்பு தோழர்களே, நமது தலைவர், அன்பு தலைவர் 60 வருட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 30 வருட நாடாளுமன்ற பணியை ஜூலை 24ஆம் தேதி பணி நிறைவு செய்தார். உடனடியாக மக்கள் மன்றத்திற்கு தான் வந்தார். 24ஆம் தேதி சிபிஎம் எம்பி ஒரு பதவி செய்தார். அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வைகோ மன உறுதி படைத்தவர். வைகோ
கொண்டவர். வைகோ பிடிவாதக்காரர். வைகோ கட்டுக்குள் அடங்காத மனப்பாங்கினை கொண்டவர். புலி என்றால் அது பிரபாகரன் தான், ஆனால் எங்களுக்கு புலி என்றால் வைகோ தான். எங்களுக்கு புலி என்றால், நாடாளுமன்ற புலி என்றால் வைகோ தான் என ஜான் பிரிட்டோ சிபிஎம் எம்பி நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். என் தோழர்களே, இந்த முறை கொடியை நான் ஏற்றிருக்கிறேன். அடுத்த வருடம் கொடியேற்றும் பொழுது நமது இயக்கம்